பாண்டவர்கள் கிட்டத்தட்ட நெல்லூர் வரைக்கும் ஆண்டிருக்காங்கன்னு தெரியுது ஆந்திராவில். அதனாலதான் என்னமோ ஓங்கோல்ல இருந்து கொஞ்சம் பேர் இன்னைக்கு தமிழ்நாடு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்த போது பாண்டியர்களுடைய ஆட்சி மறுபடியும் வீழ்ந்தது. பிறகு அபூர்வமான சந்தர்ப்பங்கள தான் காவிரிக்கு வடக்க பாண்டியருடைய ஆட்சி இருந்திருக்கு. 1312 பாண்டியர்கள் கையில இருந்து கேரளா தனியாக பிரிஞ்சு போச்சுது. சேரநாடு அப்படின்னு காலத்தில் அறியப்படுறது. ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டிய ராஜாவை முக்கியமா மலையத்வஜ பாண்டியனுடைய அப்பாவை கொண்டதாக ஒரு குறிப்பு இருக்கு. மலையத்வஜ பாண்டியன் பாண்டவர்கள் பக்கம் யுத்தம் பண்ணி அஸ்வத்தாமனால கொல்லப்பட்டாங்கிறது மகாபாரத இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். அதாவது மலையத்வஜ பாண்டியனை அப்பாவை கிருஷ்ணன் கொள்வார். கிருஷ்ணனை கொள்வதற்கு மலையத்வஜ பாண்டியன் போறான். அப்புறம் அவன் நண்பர்கள் நலவிரும்பிகள் எல்லாம் வேண்டாம் மக்களே, வீட்டுக்கு மேல ஆசை இருந்தா வேண்டாம்னு சொல்லி அவர் தடுத்துட்டாங்கன்னு. பிறகு அந்த கிருஷ்ணன் இருந்த பாண்டவருடைய பக்கமே மலையத்வஜ பாண்டியன் இருந்து சண்டை போட்டாங்கிறதும் மகாபாரதம். துரோண பருவத்துல இதை பத்தி குறிப்பு வருது. யுதிஷ்டருடைய சபைக்கு மலையத்வஜ பாண்டியன் வந்து போயிட்டு இருந்தான் அப்படிங்கிறத 24வது ஸ்லோகம் 4வது அத்தியாயம் சபா பருவத்துல பாக்குறோம். அப்புறம் ராஜசூய யுதிஷ்டர் பண்ணும்போது பரிஷ்கரணம் பண்ணி கொடுத்தாங்கிறத 35வது ஸ்லோகம் 52வது அத்தியாயம் சபா பருவத்துல பாக்குறோம். உத்தியோக பருவத்துல 19வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 9ல குருக்ஷேத்திர போர்ல பாண்டிய ராஜா பாண்டவர்களோட இணைந்து போரிட்டார் என்ற குறிப்பு வருது. அப்புறம் ரிஷசேனன் அஸ்வத்தாமன், அதாவது கர்ணனா இருக்கணும். ரிஷசேனங்கிறது கர்ணன் அஸ்வத்தாமனை எதிர்த்து போரிட்டாங்கிறது கர்ண பருவத்துல அத்தியாயம் 20 ஸ்லோகம் 46ல. மலைக்கும் தாமிரபரணி நதிக்கும் இடைப்பட்ட காலம் பொதுவாக பாண்டியருடைய இடம். முன்னபின்னையும் அவங்களுடைய வலிமையை பொறுத்து, எதிரி ராஜாக்களுடைய வலிமை இன்மையை பொறுத்து இருந்திருக்காங்க. பாண்டவருடைய நகரம் சொல்லிட்டு காளிதாசர் பாண்டியருடைய நாட்டை குறிப்பிடுறாரு. ராமேஸ்வரம், திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இதெல்லாம் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது அப்படிங்கிறதும் பார்க்கணும். திக்விஜயம், ராஜசூயாவுக்கு முன்னாடி 4 திசைக்கும் 4 தம்பிகளையும் அனுப்புறாரு யுதிஷ்டிரர். எல்லா ராஜா கிட்டையும் ஒப்புதல் வாங்கிட்டு வாங்க அல்லது உதவி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. எதுக்கு அவங்க தோக்கடிக்கணும், எதுக்கு அவங்கள்ட்ட புதிய பரிசு பொருட்களை வாங்கிட்டு வாங்க. சகதேவன் தான் தென்னிந்தியாவுக்கு வந்தது. அவரு பாண்டியர்களை தோக்கடிச்சார் அப்படிங்கிறத பாக்குறோம். அர்ஜுனனுடைய கதையில ஒரு அள்ளி ராஜ்யம் தான் வரும். அது அநேகமா பாண்டியர் நாடா இருக்கணும். அது கட்டு மகாபாரதத்துல அதை பத்தி குறிப்பு வருதான் தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல அதை பற்றி கதைகள் இருக்கு. அள்ளி ராஜ்யம்னா பெண்கள் ராஜ்யம்ன்ற பொருள் வரும். அர்ஜுனன் தோக்கடிச்சு அள்ளி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மாதிரி ஒரு நாட்டுப்புற கதை இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஞாபகம்.